எந்நகரிலும் பொன்னகர் என்று சொல்லக்கூடிய நன்னகரமா நமது கம்மங்காடு ஸ்ரீ உருமநாதர் கோவில் அபிஷேக ஆராதனை விழாவினை முன்னிட்டு இன்றைய தினத்திலே இவரை மேலே கம்மங்காடு மிராசுதாரர் உயர் திரு ஐயா ஆர் செல்வமணி சிந்திரார் அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம். சென்டர் பெல்லா வெற்றி பெற்று கொண்டு நடிப்பு சிவந்தன் அன்பு மாமா சி ஆர் சீனிவாசன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்திருக்கிறார். காணக்கோயில் கடைவாணி கோயிலின் குரலோவியும் எனது உயிரில் மேலான அன்பு அக்கா புதுகை ஏ அனிதா அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்திருக்கிறார். காணப்பிரியர் கனகப்பிரியர் வீணாகனப்பிரியர் தென்னகமெங்கும் தனக்கான தனி பேருபுகள் பெற்று வரும் இணையதள புகழ் மரியாதைக்குரிய அருமையப்பா வீரமங்கலத்தைச் சேர்ந்த கலைவேந்தர் லே கவிராஜ் அவர்கள் நாரதா மகனுடன் நடிக்க காத்திருக்கிறார். புதுக்கோட்டை பூபரசூடியை சேர்ந்த வி ஆர் தமிழ்வேந்தர் பபூன் காமி நான் தான் ஆடல் அழகி அபிநய சுந்தரி புதுகை வி அனிதா அவர்கள் டான்ஸ் காமிக்கால் நடிக்க வந்திருக்கிறார். எங்களுக்கெல்லாம் பக்கமேல மாறுமுடிய கலையரசு நவரச நாயகன் தேனிசி தென்றல் அருமை சகோதரர் டிப்ளமோ மியூசிக் புதுகை எஸ் பிரபுராஜ் அன்னார் அவர்கள் ஹார்மோனியத்தை சித்து காட்டுவார். அதற்காக கோடி எடுக்குமர்கள் மின்னல் முழக்கும் அருமை தம்பி புதுகை ரெட்டையாளத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கம் அன்போல தபேலாவை சித்து காட்டுவார். அதற்காக பணவாத்திய மன்னன் ஆளுநர் மாஸ்டர் அருமை சகோதரர் ஏ கே அருள் அன்னார்கள் ஆளுநரை சித்து காட்டுவார். தாயும் தந்தை மகனுடைய தாளத்தை செய்யக்கூடிய அருமை சகோதரர் கே தியாகராஜன் அவர்கள் தாளத்தை சித்து காட்டுவார். நாடகத்தை அமைத்தக்கூடிய நாடக அமைப்பாளர் ஆர் சதாசிவம் அவர்களின் தப புதல்வரும் அருமை சகோதரர் எஸ் ஆர் கண்ணன் அவர்கள் இந்த நாடகத்தை மிக சீரோடு சிறப்போடும் அமைத்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் நாடகங்கள் எல்லாம் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு மிக சிறந்த முறையிலே யூடியூப் வலைதளம் மூலமாக ஒளிபரப்பக்கூடிய கோயம்புத்தூர் இது நம்ம ஊரு இது உங்க ஊரு யூடியூப் சேனல் கோவை அருமை சகோதரர் இது உங்க ஒரு யூடியூப் சேனல் அனுப்பி கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காரு. கண்டுகொண்டே அந்த விழாவை கண்டுகொண்டே வன்மையில் வடிவிலிங்கே கண்டுகொண்டே முருகா கண்டுகொண்டே கண்டுகொண்டே வந்தது யாருக்கும் கண்டுகொண்டே வண்ணமயில் வடிவிலே கண்டுகொண்டே விழுந்த இடத்து மருத மரம் விழித்த முகத்து கந்த முகம் கிடைத்த குடித்த எனக்கு கிடைத்த ஒரு தனி கண்டு மரம் கண்டுகொண்டே இடலோடு கூடும் உடையோபனங்கள் எவையும் இல்லை ஐயா ஒரு கூட மேலும் தருமாறல் கூட இங்கு இல்லை ஐயா தனியானக்கும் முறையா உனக்கு நான் உண்டு ஐயா இனி நான் உண்டு ஐயா என்மையில் இருந்தால் ஐயா என்மையில் இருந்தால் இதயம் வலிமையும் வறுமையும் உழைப்பதும் நினைப்பதும் உழைக்கும் உழைப்பதும் நினைப்பதும் முறையான என்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு ஐயா என்மையில் இருந்தால் இதயம் உண்டு தனியாக நிற்பது என்ன மயப்பூ வைப்பது என்ன அருள் காத்தல் காத்தல்
உருகுதே கடல்கள் நான் போனது ஊமையரா விளங்கும் தம்பதி சமேதராய் மாமேஸ்வரம் விட்டிருக்க 33 கோடி தேவர்களும் 48,000 சிமார்களும் கருடன் கிண்ணற ரசத்துக்கு பானைவரும் என் தந்தை சிவபெருமானின் கால்களில் வைந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார். வானவாதி தேவர் அனைவரும் என்னை நாடி வந்த காரணம் என்னவென்று வினவே, சுவாமி தங்கள் வசம் பெற்ற வரத்தாலே சூரபெருமன் எங்களை அழித்து துன்புறுத்துகிறான், அவனை அழித்து எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று முறையிட்டார்கள். சூரியனுக்கு வரம் தந்த நானே அவனை அழிப்பது முறை என்று கூற தாங்கள் நேரடியாக அளிக்காமல் உங்களால் ஒருவனை உற்பத்தி செய்து அளிக்க வேண்டும் என்றார்கள். அதன் காரணமாக ஈசானம் கற்பூரம் அகமதயம் அகோரம் சத்யோஜாதம் என்ற முகங்களுடனே ஆனா பெண்ணா என்ற அறுதியிட்டு கூற முடியாத அதோ முகம் தண்டை சேர்த்து 6 முகங்கள் கொண்டு 6 முகத்திலும் உள்ள நெற்றி கண்களை திறந்து
6 நெருப்பு பொறிகளை வெளிவிட அந்த 6 நெருப்பும் சரவணம் அடைந்த 6 குழந்தைகளாக உருவெடுத்தேன். அந்த 6 குழந்தைகளையும் என்னென்னை பராசக்தியின் அரவணைப்பினாலே ஓர் உருக்கொன்று நின்றிருக்கும் இந்த வேளையிலே திருமணத்தை பற்றி பேசுவதற்காக நாரதர் பெருமான் வருகிறார். அவரின் வருகையை எதிர்பார்த்து காத்திருப்போம். வடிவேலன் கொடி கொண்டு வாழ்கின்றவோ பதிவேலன் குடி கொண்டு வாழ்கின்றவோ பலம் சூழ கடலோரம் வளர்கின்றவோ வேளாண் வரும் நீரை சுமைக்கின்றவோ பதியால் செல்வோ எந்தூரில் பிறந்தாலும் எந்தூரை மறவாமல் எல்லாரும் சிந்திக்க வேண்டும். வந்தாரை வாழ்விக்கும் பதிவேலன் வடிவத்தை வாழ்கின்றவோ பலம் சூழ கடலோரம் வளர்கின்றவோ நீரை சுவைக்கின்றவோ என்னப்பனே பணங்கின நாரத மகாமுனிவர் எம்பிரானே வரவேண்டும் காணப்படுகிறேன். உங்கள் வருகை நல்வரவாக ஆகுக ஆகுக வீணையின் காணப்படுகிறது. அருமை தோழரே, வீணாகான பிரியர் வாரும் தப வீணாகான பிரியரே பிரியரே வீணை கான பிரியரே வீணை கான பிரியரே பாதம் தவ வீணை கான பிரியரே 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 திரிலோக சந்தாரியே தேவருக்கு திரிலோக சஞ்சாரியே தேவர் குமாரியே ஆ ஆ திரிலோக சந்தாரியே தேவருக்கு மகாரியே நானாய் அடைந்த தபமாரியே வரவேண்டும் காணப்பெருமானே. நித்திய முறைப்படி எங்கெங்கெல்லாம் சென்றீர்கள்? விசேடம் என்ன கண்டீர்கள்? விவரமாக எடுத்துக் கூறுங்கள். வருகிற மார்க்கத்திலே வேள்விமலை சாரலின் அருகாமையிலே திணைச்சோலையின் மத்தியிலே மிக அழகான கனி ஒன்றை தங்களுக்கென்று கண்டு வந்தேன். அந்த கனியுடைய பெருமையை எமக்கும் எடுத்துக் கூறுங்கள். கூறுகிறேன். மோகன். மாங்கனிக்கும் தேன்கதளி மாங்கனிக்கும் தேன்கதளி மண்கனிக்கும் மேலினிக்கும் முருகா முருகா ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா முருகா மாங்கனிக்கும் தேன் கதளி மாங்கனிக்கும் மேலினிக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் பூங்கனியை கண்டு மனமும் ஆ ஆ ஆ நான் கனிந்தேன் நான் கழிந்தேன்
கொள்வீர் கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர் கொள்வீர் மாங்கனிக்கும் தேன் கதளி வங்கனிக்கும் மேலினிக்கும் மாங்கனிக்கும் தேன் கதளி வங்கனிக்கும் மேலினிக்கும் மாங்கனிக்கும் தேன்கதலி வங்கனிக்கும் மேலே இனிக்கும் அளவிற்கு மோகன குஜரின் மகான் மணாளன் என்பதற்காகத்தான் மோகனத்துல சொன்ன அவ்வளவுதான். அப்படி இருப்பதனால சாக்கியமென்ன மூலிகை மதனி கமத தகம ஆ ஆ ஆ கணிதனுக்கு உற்ற மார்க்கத்தில் கண்ட கணிதனுக்கு உற்ற முனிகே முனிகே நோக்கும் பொழுதே புலன்களுக்கெல்லாம் கணிகை 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 பத்திகள் கண்டான் நிரிகரி 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 நிரிகம்மகாரி தனிதாப்பா ஆகா பத்திகள் கண்டான் பச்சிகள் கண்டால் பிறந்தோடும் அழையா பத்திகள் கண்டால் பறந்தோடு மாகையா பறந்து ஓடி விடுமா நாரதரே நாரதரே
எட்டும் படுக்கையில் கொம்புண்டு இரண்டுண்டு கொப்பை இரண்டுண்டு ஏறி பறித்திடலாம். ஏறி பறித்திடலாம். 8 மணிக்கு 2 கொம்பு. அப்ப இது கனி கிடையாது. கனி மேனி விடைத்த கன்னி. யார வலிமா பிள்ளை? ஆதியில நீங்க கொடுத்த வாக்குறுதி அமிர்தவள்ளி சுந்தரவள்ளிக்கு. ஆளாளுக்கு வாக்குறுதி அள்ளி தள்ளுறாங்க. ஆமா. ஒரு வாக்குறுதி நிறைவேற்ற சரி மாப்பிள்ளை, மாப்பிள்ளை வருகிறேன். நீங்களாவது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். ஆமா இவ்வளவு அவசரம் உங்களுக்கு இருக்கு. எங்க நீங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அவசர காரியம் கெட்டு போயிடும். ஏன்? அதனால நீங்க என்ன செய்யணும்? கருமாரி மகன் உருமாற வேண்டும். உருமாறி வாக்கு கொடுத்த 2 பெண்களிலே சுந்தரவள்ளியை பார்த்தேன். ம். அவள் மான் வயிற்றிலே பிறந்து வேடுவ குலத்திலே வளர்க்கப்படுகிறார். சரி. அம்மான் மகள். உங்களுக்கு அம்மா மகள். அம்மா மக. மானே மானேன்னு போங்க. போறேன். தானேன்னு வருவா. ஆ. ஒருவேளை கேனேன்னு ஆக்க நினைச்சா தேடி வந்து ஆ. புள்ளி மானை நெய் நெய்ய போட்டு போட்டுருங்க. அதனால மான்குட்டி வந்திருப்பதாக வழக்கு வைத்து அழைத்து வாருங்கள். திருத்தணிக்கு பாமாலை பாடி பூமாலை 2 வருகிறேன். எங்கு சென்றாலும் உங்களுக்கு புகழ் மாலை மட்டுமல்லாது வளத்துடனும் நலத்துடனும் வாழ்வீர்கள். கொஞ்சம் திருத்தம் பண்ணணும் மச்சான். நான் வர்றேன். சென்று வேட வா. மாறுகிறேன். வருகிறேன். நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீ கீழ்வானிலே ஒளி வந்தது, கூண்டை விட்டு கிளி சென்றது. நான் பார்க்கும் ஆகாயம், நீ பாடும் பூவாலம். பாடும் பயிர் வாழ நீதானே நீர் வார்த்த நல்வாழ்வு தந்தாய். மணி மாளிகை மாடங்களும் மலர் தூவிய மஞ்சங்களும் மணி மாளிகை மாடங்களும் மலர் தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை, அங்கு தாலாட்டாரில்லை. தாய் வீடு போலில்லை தாலாட்டலில்லை கோயில் தொழும் தெய்வம் இன்றி நான் காண நேரில்லை. நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாய். பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்ணார நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாய். இதயமே போகுதே காதலில் வேகுதே
மானே நெஞ்சினிலே குறியை போட மறந்து போனால் ஏனோ துணி மேலே காதல் குறியை போட்டு வைத்த மானே நெஞ்சினிலே குறியை போட மறந்து போனால் ஏனோ இதயமே போகுதே காதலில் வேகுதே கனவுகள் கலையுதே நினைவுகள் அழகுதே துணி மேலே காதல் குறியை போட்டு வைத்த மானே நெஞ்சினிலே குறியை போட மறந்து போனாலேனோ கட்டழகு பசங்கள் எல்லாம் காதலிச்சு கண்ணடிப்பா முட்டு சுவர் ஓரத்திலே வேதளிச்சு தம்மடிப்பா வெக்கம் கெட்டு வேலை கெட்டு வெட்டி பேச்சு பேசிடுவா வெட்டு வெயில் வேலையிலும் கட்டழகு கேங்கிடுவா டவடிக்கு பசங்க பக்கம் ஏறெடுத்து பார்க்காதே நோவடிச்சு எம் மனச துணியை போட்டு துவைக்காதே நான் தேடியே வாழுறேன் தேவியே துணி மேலே காதல் குறியை போட்டு வைத்த மானே நெஞ்சினிலே குறியை போட மறந்து போனாலேனோ வெள்ளாவியில் வெளுக்க வச்ச வெளுத்த துணி நானும் புள்ள கச்சிதமா கஞ்சி போட்டு தேய்ச்ச துணி நீதான் புள்ள ஆத்துக்குள்ள நீ இறங்கி நிக்கிறப்ப ஒரு சுகத்து துணி எடுத்து துவைக்கிறப்போ துவண்டு வீடும் ஏ மனசு டாவடிக்கும் பசங்க பக்கம் ஏறெடுத்து பார்க்காதே நோவடிச்சு எம் மனச துணியை போட்டு துவைக்காதே நான் தேடியே வாழுறேன் தேவியே துணி மேலே காதல் குறியை போட்டு வைத்து மானே நெஞ்சினிலே குறியை போட மறந்து போனால் ஏனோ இதயமே போகுதே காதலில் மேகுதே கனவுகள் கலையுதே நினைவுகள் அலையுதே துணி மேலே காதல் குறியை போட்டு வைத்த மானே நெஞ்சினிலே குறியை போட மறந்து போனால் ஏனோ தொப்பையா முருகன் மதுரை இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் அருமை அண்ணா கவிராஜ் அண்ணார் அவர்களுக்கு ரூபாய் 500 அன்பளிப்பளித்துள்ளார்கள். அன்பளிப்பளித்த உள்ளங்களுக்கு எங்கள் இசைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. கலைக்குழுவின் சார்பாக நன்றி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்னிதிலே உதிரம் கொட்டுதடி. இடமே இல்லாம அதுலயே வடியனு கூட்டனு. அது என்னம்மா அந்த வரி மறந்துட்டேன். ஏன் எல்லாம் அப்படி உட்கார்ந்திருக்கீங்க? ஏன் எந்திரிச்சு போக சொல்றியாக்கா? அண்ணே நல்லா நாடகம் பார்த்துக்கிட்டு இப்ப பாருங்க அண்ணன் தங்கச்சி. அண்ணே சரி பிடிச்சுக்கோம்னே. தங்கச்சி என்ன வேலைக்கு வந்த? கல்யாணம் பண்ணலாம்னா ஆசை வந்துருச்சு இந்த நேரத்துல. இந்த நேரத்துல கல்யாணம் பண்ணி நீ என்ன பண்ண போற? தரித்திரியம் பிடிச்ச மாதிரி கேட்டுறாச்சா எப்படிதான் கல்யாணம் விடியட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னுங்கிறேன்.
அண்ணே என்ன நொன்னே நொன்னுக்கிட்டே இருக்கா? இதுதான் மாமா இங்க வாங்களே மாமா. இது சரியான நேரம். ஆ, உண்மையாலுமே சொல்றேன். இந்த நேரத்துல மாப்பிள்ளைய பாக்குறேன். நீங்க பாக்குறத பத்தி பிரச்சனை இல்லை. நல்ல வண்டியா பாருங்க, நல்லா ஓட்டுற மாதிரி வண்டியா பாருங்க. அங்க போயிட்டு வண்டி ஆயில் கசையுது அப்படிலாம் எதுவும் சொல்லக்கூடாது. உனக்கு புது வண்டி வேணுமா பழைய வண்டி வேணுமா? புது வண்டி. நீ மட்டும் நல்ல வண்டியை ஓட்டு, நான் மட்டும் பழைய வண்டி ஓட்டணுமா? பழைய வண்டி தாமா இன்ஜின் நல்லா இருக்கும். புது வண்டி. புது வண்டியெல்லாம் இப்போ சென்சார்ல போட்டிருக்காங்க, வெள்ளங்க மாட்டிக்கிது ஒண்ணு. அண்ணே அப்பனா நீ பழைய வண்டியை பாருண்ணே. பழைய வண்டி. பழைய வண்டி ஆயில் கக்குற மாதிரி பார்க்கவா எப்படி? ஆயிலாம் கசையெல்லாம் வேண்டாம், நல்லா இருக்கணும் வண்டி. இன்ஜின் பிரேக் எல்லாம் நல்லா இருக்கணும். வந்து இன்ஜின் நல்லா இருக்கணும். இன்ஜின் எல்லாம் ஆரெல்லாம் கொடுத்தோம்னா பிரி பிரி பிரின்னு கேட்கணும். ஆரல்ல ஆமா. ரீபோர்க்கு பண்ண வண்டி ஒண்ணு இருக்கு, பாக்குறியா? வச்சிருக்கீங்களா? ஆகா அருமையான வண்டி. அப்புறம் என்ன, ஆனா ஒரு தப்பு பண்ணிவிட்டோமே. அந்த வண்டி எப்ப தெரியுமா போட்டது? எப்ப? 1953ல போட்ட வண்டி. என்ன வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு ரன்னிங்ல. அதான் பழைய வண்டி. ரீபோர்க் பண்ணி ஆயில் எல்லாம் பொட்டு கூட கசிய மாட்டேங்குது. வண்டியை பாக்குறியா? வண்டி வச்சிருக்கீங்களா? வண்டி ஊதா கலர் வண்டி. பாரு எதிர்த்தாப்புல இருக்கும் பாரு. இன்னும் பார்வையே சரியில்லையே. அதானே வண்டி நல்லா இருக்கா? ஊதா கலரா? அது என்ன கலர்னு தெரியலையாப்பா. அவர் சட்டையை தூக்கி விட்டு காட்டுறாரு பாரு. அண்ணே சட்டை இந்த கலர். அண்ணே நீ வேற. அண்ணே நல்லா நிமிந்து உட்கார் மாமா. மாமா நல்லா நிமிந்து உட்கார். அந்த வண்டியை பாரு. வண்டி நல்லா நீளம். ஆத்தாடி வேணாப்பா. வண்டி நல்லா நெட்டு போக்கு ஆளு. ஐயோ நீலனாவே எனக்கு பயமா இருக்கும். இங்க வண்டியில வந்து நடுவுல உட்காராத, ஏன் தூக்கி தூக்கி போடும். அப்புறம் எங்க உட்கார்றது? நீ ஒண்ணு பின்னாடி உட்காந்துக்கா, இல்லைன்னா முன்னாடி உட்காந்துக்க. நடுவுல மட்டும் உட்கார நினைச்ச ஆளை கொண்டு வர ஆளு தூக்கி தூக்கி போட்டுரும். அண்ணே கியர் பெரிய கியர். எனக்கு ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை வந்துருச்சு? இந்த வண்டியை ஓட்டி ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. ஓட்டி ஆகணும்னு ஆசை வந்துருச்சா? எத்தனை லட்சம் செலவழிச்சாலும் பரவாயில்ல, இந்த வண்டியை ஓட்டாம அடையாம அந்த வண்டியை ஓட்டுற. நீ ஓட்டி ஆகணும்னு நினைக்கிற. இந்த வண்டியை இன்னொரு அம்மா ஓட்டுனுச்சு. அப்ப எனக்கு வேணும். இது கேளு. அப்புறம் என்ன, பழைய வண்டினா ஓட்டுன வண்டி தான் வர. அந்த அம்மா வண்டியை கொடுக்க மாட்டேங்குது. ஐயே வண்டி இன்ஜின் போனாலும் பரவாயில்ல, கியர் பாக்ஸ் மட்டும் இருக்குல்ல, அது போதும் எனக்கு அப்படிங்குது. வண்டி அந்த வண்டி இருக்குதா வெளிநாடு போயிருச்சா? அந்த வண்டியெல்லாம் இருக்கு, அந்த அம்மா வச்சிருக்கு. நீனா அந்த அம்மா கிட்ட என்ன போய் கேக்குறியா? அந்த அம்மா வேணா ஆளை கிடைக்கல, அந்த அம்மா காலில் விழுந்துனாலும் நான் கேட்கறேன். ஏன்னா எனக்கு இந்த வண்டியை ஓட்டணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஏன்னா ஆளு நீளமா இருக்குது. இன்னொன்னு, வண்டியை வாங்கினீங்கன்னா வீலு மாத்தையா, வீலு ஒரு வீலுக்கு ஓட்டம் கோட்டை வேற இருக்குதா? பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை இல்லை, வீல கூட நான் மாத்திக்கிறேன். வண்டி வந்து நமக்கு இன்ஜின் சரியா இருக்குதா, அதான் பெரிய மேட்டர். ஹெட் லைட் எல்லாம் உடஞ்சு போயில கிடக்கு. ஹெட் லைட் உடஞ்சு போய் கிடக்குதா? பரவாயில்ல, நான் கூட அதை கூட மாத்திக்கிறேன். ஹெட் லைட் எல்லாம் மாத்திக்கிறேன். வண்டி முகமெல்லாம் ஆறுனா நல்லா இருக்குதுல்ல? முகப்பு மட்டும் லைட்டா டேஞ்சரா இருக்கும், அங்கங்க சொட்ட சொட்டையா. அதை மட்டும் நீ கிளியர் பண்ணிக்க, அவ்வளவுதான் வண்டி. டிக்கெட் அடிச்சு அண்ணே பட்டன் போட்டு ஸ்டார்ட் பண்ணணுமா இல்ல அடிச்சுதான் அடிச்சு? இப்ப இல்ல பட்டன் போடணும். அடிச்சு விட்டீன்னு வச்சுக்கவே குப்பு 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 குப்புன்னு ஸ்டார்ட் ஆயிரும். அவ்வளவு நேரம் வருமா? நீ என்ன நினைக்கிற? அப்போ என் கையிலே வாயில தான் இருக்குன்றீங்களா? ஆமா. என்ன அங்கிட்டே பாக்குற? வண்டிய பாக்குறேன், வண்டி நல்லா இருக்குதா? வண்டிக்கெல்லாம் எந்த குறையும், எஃப்டி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்ல இருக்கு. புக்கெல்லாம் இருக்குதா? புக் இல்லாம வண்டி இருக்கு. ஆமா, நீங்க வாட்ல கொஞ்சம் மாட்டி விட்டு போனா எஃப்டி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்ல இருக்குது. ஆனா அடிக்கடி ஆயில் மட்டும் கொஞ்சம் தள்ளுது. அது தள்ளத்தான் செய்யும். ஏன்னா பழைய வண்டி இல்ல, கொஞ்சம் நெஞ்சு கசந்தாலும் பரவாயில்ல, நான் நாக்க வச்சுனாது ஆயில் எடுத்துக்கிறேன். கையில கை எதுக்கு இருக்கு? வண்டி யாரு வண்டி? வண்டி நம்ம வண்டி. நம்ம வண்டி. அந்த வண்டியை வண்டியும் பொண்டாட்டியும் ஒண்ணுன்னு இருக்காங்க. ஆமா. அந்த வண்டி எந்த அளவுக்கு காசு செய்தோ அந்த அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். நீ எப்படி நான் வாயில எல்லாம் அதெல்லாம் வந்து ஆயில குடிச்சின்னு வச்சுக்கவே, அவ்வளவு ஆயில் உடம்புக்கு கெடுதி. அப்ப கையில தான் பிடிச்சுக்கணுமோ? கையில நீ அடிச்சு. சரிப்பா, எனக்கு சமாதான். வண்டி என்ன சொல்ல மட்டும் கேளுங்க. வண்டி இப்ப வந்து என்னன்னா ஒரு பிரச்சனையில இருக்குது. என்னையா எதுன்னு போனா ஹெட்லைட் இது உடஞ்சிருச்சுங்கிறிய, வண்டி நீலங்கிறிய, வீல் வேற கோட்டன் வேற சொல்றிய. வண்டி அந்த அம்மா வேற கொடுக்க மாட்டேங்குதா? அந்த அம்மா காலில் விழுந்துனா எப்படியா வண்டி வாங்கிட்டு தர்றேன்? வண்டி இன்னொரு அம்மா பைனான்ஸ் போட்டிருக்கு அந்த வண்டியை. இன்னும் அந்த பைனான்ஸ் கட்டவே இல்லையா? அது கட்டாம இருக்குது.
எப்பா நான் புழுக்க எவ்வளவு காட்டி ஆனா வண்டியோட ஒருத்தி எவ்வளவு வரும்? எவ்வளவு வண்டி? வண்டியோட ஒருத்தி 50,000 ரூபாய் தான். அந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் மட்டும் 7 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க. ஆத்தாடி, இது அந்த காலத்து வண்டிங்க ரேட் அதிகமா போடுறாங்க. ஆமா, வண்டி இன்ஜின் எல்லாம் தரமா இருக்குயா. ஏன்னா அப்பெல்லாம் வண்டி அந்த மாதிரி தரமா வச்சிருக்காங்க. இன்ஜின் அப்படி இருக்கு இன்ஜின். எனக்கு ஆசை வந்துருச்சு. அந்த வண்டிக்கு பிடிச்சதே கியர் பாக்ஸ் தான். சரி, அருமையா இருக்கு. சும்மா எப்படி ஓட்டி போக முடியும்? ஆயில் அப்பக்கப்ப கசிங்கிறாங்க வேற சொல்றாங்களே. அந்த அம்மா கிட்ட பண்ணி காலையில விடிய காலையில ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடு, அனுப்பி விட்டு. அந்த அம்மா அப்பா வந்துருதா? ஏமா எங்க நீ என்ன அங்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிற? அண்ணே, எனக்கு நோக்கம் வந்துருச்சுண்ணே. என்ன நோக்கம் வந்துருச்சு? வண்டி நல்லா கலரா நல்லா இருக்குதே, பதமா இருக்குதே. என்ன முறைக்குதா சிரிக்குதானே தெரியல. வண்டி வீல் வேற கோட்டமா இருக்குது, பழைய வண்டி வேற. அதுதான் ஓட்டலாமா இல்ல எப்படி என்னன்னு ஒரே நோக்கமா இருக்கிறேன். அந்த வண்டி பிடிக்குதா இல்ல வேற வண்டி எதுவும் பாப்போமா? வேண்டனே, நான் சின்ன புள்ள. நான் சின்ன புள்ள, அதனால ஒரு நல்ல வண்டியா புது வண்டியா பாருங்க. புது வண்டியெல்லாம் சென்சார் வண்டியெல்லாம் வேண்டாமா? பட்டன் போட்டோன்னு பட்டன் போட்டோன்னா குப்புன்னு தள்ளி போடுதுமா, ஆயில வேஸ்ட்டுமா இப்ப உள்ள வண்டியெல்லாம். போட்டோன்னே சொல்லுதா? ஆமா, புது வண்டின்னு நான் எடுத்து ஏமாந்துடுறாங்க நிறைய. யாரு இதுலயே பாருவே, யாராவது இளைஞர்கள் உட்காந்துருக்கா? எல்லாம் பழைய ஆளுக தான். பழைய வண்டி. அப்ப உள்ள சாப்பாடு கண்டிப்பா. எப்படி சாப்பிட்டு இருக்காங்க. கம்பம் இன்னைக்கு உட்கார்ந்தே நாடகத்தை பாக்குறாங்க. நம்மனால கொஞ்ச நாள் உட்கார முடியுதா? இங்க பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி பாரு, எல்லாம் வயசான, எல்லாம் ஒரு 40-50 வயசுக்கு மேலதான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அப்ப சாப்பிட்ட சாப்பாடு அப்படி. இப்ப உள்ள பசங்க உட்கார முடியுதா? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து படுத்துக்குது. கம்பங்கூழ் சாப்பிட்டாக்க கம்பா நின்னுச்சு வண்டி. நீ கூழு சாப்பிடணும்னா ஆரம்பிக்கிற. வேப்ப கூழ் சாப்பிட்டாக்க கிளம்பி நின்னுச்சு என்னது வண்டி, உடனே ஸ்டார்ட் ஆயிருது. திணறி சாப்பிட்டாக்க தினமும் அடிச்சாங்க. என்னத? வீட்டுல உள்ள வேலையதான். கருஞ்சொல்ல சோறு தின்னாங்க, கலட்டி விட்டு அடிச்சிருக்காங்க. என்னதான் கலட்டி விட்டு அடிச்சாங்க? எதை அடிச்சிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. ஆனா உனக்கு இப்படி ஒரு கெட்ட எண்ணம் மட்டும் வர. யாயா என்னையா? அந்த வண்டி ஏதாவது கேளுங்க, ஏதாவது ஒத்து வருமானு பாருங்க. ஆனா இன்னொன்னு விஷயம், இந்த வண்டியை, ஆமையா, இந்த வண்டியை கொண்டு போனீங்கன்னா மெக்கானிக் செட்டு கொண்டு போகணும். பால் ட்ரெஸ் எல்லாம் போச்சு, புகஞ்சு போச்சு. இந்த பால் ட்ரெஸ் குண்டு இருக்குல்ல, அது மெக்கானிக். அப்படி இருக்கு இந்த வண்டியே வேண்டாம். இல்லையா? குண்டு தேய்ச்ச வண்டி இருக்கு. நீ என்ன இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க? குண்டு தான் தேஞ்சிருச்சு, மற்றபடி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த குண்டு தேயலை, அது ஆயில் போட்டோம்னா கிரிச்சுன்னு கரெக்டாக வந்து கிரீஸ் மட்டும் அடிக்கணுண்ணே. என்ன சத்தங்கிட்ட எது வருமா? இப்ப சத்தம் வரும். ஆனா இந்த ஆயில்கள்லாம் போட்டு நீ என்ன பண்றீனா, வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துக்க அந்த வண்டிக்கு. ஆமா, சரி. ஹெட்லைட்ல இருந்து கியர் பாக்ஸ் வரைக்கும் முதல்ல கியர் பாக்ஸுக்கு போடு மண்ணே. சரி, போட்டு இப்படி உரி ஊட்டினா ஆயில் எல்லாம் அப்புறம் தள்ளாது. அப்புறம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஐயா நீ உட்காரவே முடியாது, குதிக்கும் வண்டி. நான் உட்கார முடியாது, அந்த வண்டி கிளம்பிட்டு இருக்கேன். வண்டி குதிக்கும், மடக்குன்னு நீட்டி சுத்தி உள்ள வச்சிருக்கேன். இப்ப பாரு, இப்பதான் கிளம்பிருச்சு. என்ன நல்லெண்ணெய் அந்த அளவுக்கு வேலை செய்யுது. எப்படி நம்ம சொல்றதுக்கே அந்த வண்டி கியர் ரெடி பண்ணுதுன்னா ரெடி ஆகுதுன்னா, அப்ப அந்த வேலையை செஞ்சா அந்த வண்டி, அந்த வண்டி ஓடுறதும் ஓடாததும் உன் கையிலையும் உன் வாயிலையும் தான் இருக்கு. கையை சரி, நீங்க உரி விடுற சொல்றீங்க, வாய் என்ன செய்யணும்? வாயில ஏதாவது ஒரு இது ஆயில இது பண்ணணுமா? இல்லம்மா. ஆமா ஆமா, வண்டிக்கு 3000 வர்றது வண்டிக்கு. அந்த அம்மா கிட்ட பேசணும்ல. ஆமா, அது என்ன வேணும்னா, அம்மா நீ இவ்வளவு காலம் வச்சு ஓட்டிட்ட, நான் ஒரு மாசம் நாளும் ஓட்டிட்டு தர்றேன் அப்படின்னா அந்த அம்மா கிட்ட பேசணும், கேட்கணும்ல. அதுதான் வாய் வேணும். அதுதான் வாய் இருக்கு. இரு, அந்த வண்டியை வாங்கிட்டு நீ குப்பரக்க மட்டும் படுத்துக்க. காசு கொடுத்து வண்டி வாங்கி குப்பரை படுக்கணுமா? ஆமா, வண்டி உன் மேல ஏறி போய்கிட்டு இருக்கும். குப்பரை ஏறுமா? பொழுதுபோக்கான நின்று பேசிட்டு இருக்கிறேன்.
என்னன்னு அந்த சொன்ன ஆளு யாரு? என்னண்ணே அவர் துணிமணி இல்லாம மொட்டை குண்டி வர சொல்லவா? அப்புறம் அந்த கியர் பாக்ஸை பார்க்க நினைக்கிறார். ஓ, நான் இந்த வண்டியை ஓட்டுறேன், நான் அந்த வண்டியை ஓட்டுறேங்கிறீங்களா நீங்க? அங்க குண்டெல்லாம் தேஞ்சு போச்சு. அம்மா நீ போயிட்டு வாம்மா, நான் காலையில வேற வண்டி வாங்கி தரேன் உனக்கு. வாங்க மாமா. அம்மா வாங்க வாங்க. சங்க பலத்த தமிழ் தனிகள் ஒற்ற தமிழ் சங்க வளர்ந்த தமிழ் தனிநிகர் முட்ட தமிழ், சங்க வளர்ந்த தமிழ் தனிநிகர் முட்ட தமிழ், கண்ணகம் கருதா நமக்கேற்ற கருதாத முன்னவன் நமக்கு இன்று தமிழே தமிழ் கிணைய, தமிழே தமிழ் கிணகே தமிழே தமிழ் கிணைய, தமிழே தமிழ் கிணைய. வள்ளுவனார் சொன்னவான் புகழ் தமிழே, வாழ்த்தும் புலவர்கள் வான்மறை தமிழே, வாழ்த்தும் புலவர்கள் வான்மறை தமிழே, அள்ளி பருகிட அமுதமெனும் தமிழே, அள்ளி பருகிட அமுதமெனும் தமிழே, அள்ளி பருகிட அமுதமெனும் தமிழே, அகத்தியர் சொன்னாரும் சுவை தமிழே, அகத்தியர் சொன்னாரும் துபை தமிழே, தமிழே தமிழ் கிணைய, தமிழ் கிணைய, தமிழ் கிணைய. சங்கம் வளர்த்த தென்னகத்தின் புகாவில் சிங்கார நடி போட்டு இந்த அகிலமெல்லாம் பாராட்டி அன்புடனே வரவேற்கும் தமிழின் பெருமைக்கு தெற்கே முனை முதல் திருவேங்கட வரை உன்னை புகழாத மனிதரும் இல்லை. தமிழே தமிழே உமை முதற்கண் வணங்கி என் தாயையும் தந்தையும் வணங்கி இங்கே குழுமிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர் பெருமக்களே, என்னுடன் வந்திருக்கும் சக நடிக இசை பெருமக்களே, ஒலிவிற்கு அழகாக அற்புதமாக மிகச்சிறப்பாக அமைத்துக் கொண்டிருக்கிற கம்பங்காட்டை சேர்ந்த அருள்முருகன் உரிமைக்கு நிலையத்தின் உரிமையாளர்களுக்கும் அதிலே பணிபுரிகின்ற அத்தனை அன்புலங்களுக்கும் எங்களை எல்லாம் பெருமையோடு அழைத்து வந்த நாடக அமைப்பாளர் நெம்மேலிப்பட்டியைச் சேர்ந்த அன்புமாமா சதாசிவம் அவர்களின் புதல்வன் இருப்பு பெருங்கலூர் எஸ்.ஆர். கண்ணன், எஸ். ராஜேஷ் கண்ணன் அவர்களை வணங்கி பணியை துவக்குவோம். பொன்னந்தி மாலை பொழுது பொங்கட்டும் இன்ப நினைவு, அன்னத்தின் கோவை என்ற மேடியோ, அள்ளிக்கொள் என்று சொல்லும் பார்வையோ, கொஞ்சி சிரித்தால் என் நெஞ்சை பறித்தால், கொஞ்சி சிரித்தால் என் நெஞ்சை பறித்தால். பொன்னந்தி மாலை பொழுது பங்கெட்டும் இன்ப நினைவு, மலைமகள் மலருடை அணிந்தாள், வெள்ளி பணிவிட முழுவதும் நனைந்தாள்.
மலைமகள் மலரோடு அணிந்தால் எந்தன் பணிகிடை முழுவதும் நனைந்தால் வருகன அவன் நம்மை அழைத்தான் தன் மனிதனில் துயரிடம் கொடுத்தான் வருகன அவன் நம்மை அழைத்தான் மனிதனில் துயரிடம் கொடுத்தான் இதயத்து வீணையில் எழுகின்ற காதல் இசை நம்மை மயக்கட்டுமே உதயத்து காலையில் பிடித்திடும் வேளையில் மலர்களும் சிரிக்கட்டுமே பொன்னந்தி மாலை பொழுது லலலலலலலலல. கட்டும் இன்ப நினைவு லலலலலலலலல. கட்டு பூண்ட தொட்டு தாவி உன்னை தேடி ஆடி வர கண்ணி தேனை உண்ணும் பார்வை வண்ணம் 100 பாடி வர கட்டு கூந்தல் முட்டுத்தாலி உன்னை தேடி ஆடி வர கன்னி கூந்தல் முன்னும் பின்னும் பாடி வர மெல்ல மெல்ல வழங்கட்டும் கவிதை ஆ, சொல்லி சொல்லி மயங்கட்டும் இளமை என் நேரமும் உன்னோடு நான் என் நேரமும் உன்னோடுதான் உண்டாக ராகம் இது வல்லவோ பொன்னந்தி மாலை போனது லலலலலலலலல. பொங்கட்டும் இன்ப நினைவு லலலலலலலலல. ஆடை மூடும் ஜாதி பூவில் ஆசை உண்டாக ஆஹா ஆசை கொண்டு பார்க்கும் கண்ணில் போதை உண்டாக ஆடை மோதும் ஜாடை பார்வில் ஆசை உண்டாக ஆஹா ஆசை மூடும் ஜாடை பார்வில் போதை உண்டாக கண்ணோடு கண் பண்பாடுமோ பெண்மேனிதான் என்னாகுமோ அனைத்திடும் கரங்களில் வளைந்து நின்றாடும் அனைத்திடு கரங்களில் வளைத்து நின்றாலும் ஆனந்த ரூபியில் சுகம் பல தேடும் ஆனந்த ரூவியில் சுகம் பல தேடும் நந்தி மாலை பொழுது பொங்கட்டும் இன்ப நினைவு அன்னத்தின் தோகை என்ற நீனியோ அள்ளிக்கொள் என்று சொல்லும் பார்வையோ கொஞ்சி சிரித்தால் என் நெஞ்சை பறித்தால் கொஞ்சி சிரித்தால் என் நெஞ்சை பறித்தார் பொன்னந்தி மாலை பொழுது பொங்கட்டும் இன்ப நினைவு அவ்வளவு அழகாக இருக்கிறாளே நன்றி 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 அலங்கார பூசணம் ஆடப்பிரக விக்கிரகம் பத்திரை மாற்று பசு முன்னாலே உருக்கி மார் தமிழ்த்தெடுத்திட்ட எழில்மிகும் சித்திரப்பதுமை அந்த எழில்மிகும் சித்திரப்பதுமையை உடனடியாக சென்று கடிமணம் என்னும் திருமணம் முடிந்தாக வேண்டும் அழகான இடம் அற்புதமான இடம் இடமே இவ்வளவு அழகாக இருக்கிறது உள்ளே இருப்பவர்கள் எவ்வளவு அழகாக இருப்பார்கள் அந்த அழகு தேவதைகள் வர்ணிக்க வேண்டும் தும் தும் புன்னகையில் கோடி பூங்கவிதை பாடி கண்ணிரண்டில் மேவி காட்சி தரும் தேவி பெண்ணொருத்தி உன் போல இன்னொருத்தி ஏது வெண்ணிலவு இரண்டு உலகில் கிடையாது ஒன்றும் அறியாத பெண்ணோ உண்மை மறைக்காத கண்ணோ
மாற்று குறையான பெண்ணோ மயங்குது நெஞ்சம் தயங்குது கொஞ்சம். வானில் தோன்றும் மாலை சிவப்பு வானில் தோன்றும் மாலை சிவப்பு விழிகளில் பாதி விரல்களில் பாதி விழிகளில் பாதி விரல்களில் பாதி மூன்று கனிகளும் சுவை கொண்டு நேர் வாழ்ந்து நின்றது கொடியொன்று. ஒன்றும் அறியாத பெண்ணோ உண்மை மறைக்காத கண்ணோ மாற்று குறையாத பெண்ணோ மயங்குது நெஞ்சம் தயங்குது கொஞ்சம். நிலவென்ன நெருப்பெண்ணே உலவும் பேரழகே உனக்குள்ளே முள்ளோ மாமலரோ என மயக்கம் பிறக்குதடி எனக்குள்ளே. என்னென்று ஏதென்று இனம் காண வடிவத்தை பெண் என்று பார்த்த மனம் பித்தாக போனதம்மா. பாலும் வெண்மை கல்லும் வெண்மை பாலும் வெண்மை கள்ளும் வெண்மை பருகிடும் வேலை புரிந்திடும் உண்மை. பருகிடும் வேலை புரிந்திடும் உண்மை. பாவை இனங்களும் அது போலே நாம் பருகி பார்க்கையில் மது போலே. ஒன்றும் அறியாத பெண்ணோ உண்மை மறைக்காத கண்ணோ மாற்று குறையாத பெண்ணோ மயங்குது நெஞ்சம் தயங்குது கொஞ்சம். மயங்குது நெஞ்சம் தயங்குது கொஞ்சம். அவ்வளவு அழகாக இருக்கிறாளே. நன்றி நன்றி அண்ணா நன்றி அண்ணா. கட்டிப்பவளம் கணவரை போட்டு கிடக்கும் தட்டி சரிகை சரியாய் கைகிடிந்த கைவிடைகள் பலபலவன பத்திரை கையிட்டு பட்டையை பொறு காதிட்டு முத்துமணி மாலையிட்டு பூகத்தி வச்சரமணி பூகார மறுத்திருக்கும் வேலை கடிமணம் என்னும் திருமணம் முறிதாக விட்டும். சத்தம் கேட்குதா? ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று ஆயலொட்டி கொண்டிருக்கும் இந்த பெண்ணை பார்க்கும் பொழுது ஆயிரம் மலர்களே மலருங்கள் அமுத கீதம் பாடுங்கள் ஆடுங்கள் காதல் தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆயிரம் மலர்களே மலருங்கள். வானிலே வெண்ணிலா தேய்ந்து தேய்ந்து வளரலாம். ஆஹா மனதில் உள்ள கவிதை கோடு மாறுமோ ராகங்கள் நூறு பாவங்கள் நூறு என் பாட்டும் உன் பாட்டும் ஒன்றல்லவோ. ஆயிரம் மலர்களே மலருங்கள்
வரும் வசந்த காலம் மாறலாம். கோடையில் மழை வரும் ஓஹோ. வசந்த காலமாறலாம். எழுதி செல்லும் விதியின் கைகள் மாறுமோ? காலதேவன் சொல்லும் பூர்வ ஜன்ம பந்தம். நீ யாரோ நான் யாரோ யார் சேர்த்ததோ? ஆயிரம் மலர்களே மலருங்கள். பூமியில் மேகங்கள் ஓடியாடும் யோகமே. பூமியில் மேகங்கள் ஓஹோ. ஓடியாடும் தூரமே. மலையின் மீது ரதி உலாவும் நேரமே. காணாத குன்றும் தாயாத நெஞ்சும் தாலாட்டு பாடாமல் தாயாகுமோ? ஆயிரம் மலர்களே மலருங்கள். அமுத கீதம் பாடுங்கள். ஆடுங்கள். காதல் தேவன் காவியம் நீங்களும் நாங்களோ நெருங்கி வந்தே சொல்லுங்கள். சொல்லுங்கள். ஆயிரம் மலர்களே மலருங்கள். அவ்வளவு அழகாக இருக்கிறாளே. நன்றி அண்ணா, நன்றி அண்ணா, நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. ஐ லவ் யூ டூ அத்தான். எல்லாத்துக்கும் லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. எத்தனை தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். சம்போகவல்லி, சரசவல்லி, அம்பூருக்கு அமர்ந்தவல்லி, ஆனந்தவல்லி, கற்பகவல்லி, செண்பகவல்லி, மலகதவல்லி, சண்முகவல்லி, என் தாய் சோலைவள்ளி, என் தங்கை முருகவள்ளி, இந்த வரிசையிலே சுந்தரவள்ளி. ஆமா, அழகுங்க, ரொம்ப அழகு. ஒரு பாட்டு பாடி. ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய். உன் பார்வையால் என்னை வென்றாய். என் உயிரிலே நீ கலந்தாய். ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய். உன் பார்வையால் என்னை வென்றாய். என் உயிரிலே நீ கலந்தாய். ஒரு வானவில் வளர் கூந்தரில் மனம் சுகம் இதமாக தூங்கவா. வனராணியில் இதழ்களில் புது ராகம் பாடவா. மடி கொண்ட தேனை மனம் கொள்ள வருகின்ற முல்லை இங்கே. கலைமானின் உள்ளம் கலையாமல் கழிக்கின்ற கலைகள் எங்கே? கலைகள் நீ, கலைகள் நான், கவிதைகள் பாடவா. ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய். உன் பார்வையால் என்னை வென்றாய். என் உயிரிலே நீ கலந்தாய். ஒரு வானவில் உனக்காகவே கனிந்தது மலை தோட்டம் மாதுளை. உனக்காகவே மலர்ந்தது மலை கோயில் மல்லிகை. இனி
இழுக்கின்ற சொந்தம் வளராதோ இனி எந்த உள்ளம் உனது அணைக்கின்ற சொந்தம் வளராதோ இனி எந்த வாழ்வும் உனது தொடர்கவே வளர்கவே இது ஒரு காவியம் ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய் உன் பார்வையால் என்னை வென்றால் என் உயிரிலே நீ கலந்தாய் ஒரு வானவில். நன்றி அண்ணா நன்றி அனைவருக்கும் நன்றி. ஒரே ஒரு பாடல் என்ன பாடல் எழுவூர் பண்ணாய் போட்டுருங்க நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ மாதுலகின் பூ போலே மலருகின்ற இதழோ மானினமும் மீனினமும் மயங்குகின்ற விழியோ நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ உலவுகின்ற அழகோ உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கனையாக புருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கனையாக பருவம் ஒரு கனமாக போதொடுக்க பிறந்தவரோ குறுநகையின் வண்ணத்தில் குழி விழுந்த கண்ணத்தில் குறுநகையின் வண்ணத்தில் குழி விழுந்த கண்ணத்தில் தேற்றுவையை தான் குலைத்து கொடுப்பதெல்லாம் இவள்தானோ நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறே நீந்துகின்ற குழலோ பவழமென விரல் நகமும் பசுந்தளிர் போல் வளைகரமும் பவளம் என்ன விரல் நகமும் பசுந்தலை போல் வளைக்கரமும் தேன்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ தேன்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ ஆழ்கடலில் சங்காக நீர் கடுத்து அமைந்தவனோ ஆழ்கடலின் தங்காக மீள்களத்து அமர்ந்தவனோ யாழிசையின் ஒளியாக வாய்மொழிதான் மலர்ந்தவனோ நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ உலவுகின்ற அழகோ செந்தனில் ஒளி எடுத்து சந்தனத்தின் குளிர் கொடுத்து செந்தனலில் ஒளி எடுத்து
சந்தனத்தில் குரல் கொடுத்து பொந்தகத்தில் பார்த்து வைத்த பெண் உடலை என்னவென்பேன் பொந்தகத்தில் வாழ்த்து வைத்த பெண் உடலை என்ன பெண்பே மடல் மாலை துணை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க மடவாளை துணகிருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க படைத்தவனில் திறமையெல்லாம் படைத்தவனில் திறமையெல்லாம் முழுமை பெற்ற அழகி என்று நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ போகுது பார் போகுது பார் போகுது பார் போகுது பார் போகுது பார் ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா வண்டியை தள்ளுங்கடா பாதக பெத்த மக தின்ன தாய் ஊர்வலமா ஓடி வராண்டா ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது வண்டி வீல கழட்டிட்டு வண்டிய வண்டி ஓட்டுறவரு அடியாரம்மா ஒன்னு கோடு அச்சாரமா ஒண்ணு கொடு ஆதாரமா பேச விடு வடிவேல மனத்து வச்சா மலர வச்சா மலருது ரோஜா செடி மந்துப்பி பச்சை கிளி நியாயமாயா இன்னைக்குதான் உருப்படியா பண்ணிருக்கீங்க ஏதாவது ஒண்ணு ஓகே இவரு நான் அங்க குத்த போனேன் நீ குறிக்க வந்தா நியாயமா அது அடி ஒண்ணே ஒண்ணு கண்ண கோடு ஒண்ணே ஒண்ணு மாமனு கிட்ட கோடு துன்பம் வரும் வேலையில சிரிங்க என்று சொல்லி வந்தா வள்ளுவர் சரிங்க இரு இரு மாப்பிள்ள பிரபு இப்பவும் அந்த பிள்ளை நான் குத்தலையா கண்ணை மூடிக்கிட்டு குத்துனே ஆனா அதை விட இது நல்லா இருக்குமே யாரு உன் தங்கச்சி என்ன எனக்கு தெரியாம இருக்கு உன் தங்கச்சி தாங்க எந்த கட்சியா ஆமா கல்யாணம் பண்ணிக்க போறோம் இத பாருங்க இந்த வேலை தான் ஆகாது என்ன சொல்ற அது யாரு தெரியுமா அது யாரு உன் தங்கச்சியா அது என் தங்கச்சியா ஆமா தெரியுமா அது தெரியும் நல்லா தெரியும் ஆனா தங்கச்சியா அது யாரு தெரியுமா உங்களுக்கு தங்கச்சி சாப்பு. ஆமா பாரு தங்கச்சி அண்ணா என் தங்கச்சி அடிக்காதீங்க அம்மா வாங்கம்மா தங்கச்சி வாங்க தங்கச்சி இந்த மான் உந்தன் இதயம் போகுது மச்சான பாரடி இந்த மான் மச்சமுள்ளாலடி ஆளு ரொம்ப நீளம் ஒட்டவே வெட்டணும் வாங்கடி ஒட்டவி விட்டணும் வாங்கடி மச்சான பாரடி ஏய் 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 மச்சமுள்ளாலடி நிர்ரா நிர்ரா ஆளே பாரு நல்லா இவர் மீச வச்ச பிள்ளா ஆள பாரு நல்லா மீச வச்ச பிள்ளா காதலுக்கு ராமண்டா ராத்திரி ராமண்டா கண்ண கொள்ளி
கையிலே காவல் உண்டு பையிலே அடக்கிடி நாக்கு லா 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 இவர் ஒரு தேக்கு லா 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 அடக்கிடி நாக்கு இவர் ஒரு தேக்கு எங்கிட்ட மோதி நான் உடம்பட போக்கு மச்சான பாரடி முள்ளாலடி ஆடு ரொம்ப ஆடும் ஆடு ரொம்ப ஒட்டவே வெட்டணும் வாங்கடி ஒட்டவே வெட்டணும் வாங்கடி மச்சான பாரடி மச்ச முள்ளாலடி முடிஞ்சுதான் அவனுக்கு கிளம்பு என்ன பண்றது ஐயோ அண்ணன் நான் இருக்கேன் ஏன்டா பைத்தியம் கையில எவுந்து விழுது செத்துருவானா நீ செத்துருவா பாத்துக்க அண்ணா நமது இடத்தில் புதிதாக ஒரு சத்தம் கேட்கிறது துண்டு துண்டா கழிச்சு விட்டாங்களே பைத்தியம் ஆமா நீ பைத்தியம் மெண்டல் பைத்தியம் நீ பைத்தியம் தான் பைத்தியம் தான்டா மாத்திரை எடுத்துட்டு வாமா மாத்திரை எடுத்துட்டு வாமா ஒரு பெரிய ஐயோ ஏ பைத்தியம் பைத்தியம் இந்தாடா ஏ பைத்தியம் ஏ பைத்தியம் பைத்தியம் அது சுண்ணாம்புடு அது சுண்ணாம்புடா ஐயோ சுண்ணாம்பா சுண்ணாம்பு அப்படிடா எரியுதா ஐயோ நைட்டு கறிஞ்சோறு திண்டியா இல்லையாடா குடல் கறி திண்டியா இல்லையாடா முட்டை மாசு திண்டியா இல்லையாடா நான் திண்டே சரி வணக்கத்திற்குரிய வனவடுவரை வருக தாங்காந்தோபுரத்தை என் அண்ணன் மூலமும் என் தோழி மூலமும் வருந்திருந்தாலும் 2 பேத்துக்குமா வரும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் தாங்களுக்கு எங்களால் ஏதேனும் உதவிகள் செய்ய முடியுமா என்று முயற்சிகள் செய்து பார்க்கிறோம் பாருங்கள் விவரத்தை கொடுங்க வள்ளி மாதே ஐயோ பைத்தியத்தை மான காலம் இப்ப என் தங்கச்சிட்ட வண்டி மாட்ட காலம்ங்கிறாப்ல வண்டி மாடு வள்ளி மாதேன்னு பாரு வள்ளி மாதே வள்ளி மாதே வழியாக வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ உள்ளபடியா எந்தன் உள்ளம் கவர்ந்தமான் எந்தல் உள்ளம் கவர்ந்தமான் மாப்பிள மாமா நீங்க எனக்கு மருமைய சரியா மாமா நான் உங்களுக்கு மாமனார் அந்த பையன் எந்த உள்ளம் கவர்ந்த மண்ணு சொல்லலையே சொன்னாதானே பிரச்சனை உள்ளம் கவர்ந்த மண் மட்டும் தான் சொல்லுச்சு யார் உள்ளத்தன்னு சொல்லல நான் இருக்கேன் தம்பி. அவசரப்படுற மாப்பிள மாமா இப்ப திருப்பி போட்டோம்னா எந்த உள்ளம் கவர்ந்தமான இருக்கும் இல்ல இருக்காது நான் கவனிக்காம சொல்ல மாட்டேன் உள்ளபடியே என் உன் உள்ளம் கவர்ந்தமான் இல்ல என் உள்ளம் கவர்ந்தமான அதுதான் நான் அப்படித்தான் சொல்லி அதை மெல்ல பிடித்து கை கொள்ள வந்தேன் நீ அதை மெல்ல பிடித்து கை கொள்ள வந்தேன் நான் அழகான எந்த பெண்மானதில் அழகிலும் இளமயம் கூடுது அழகான எந்தன் பெண்மானதே அழகிலும் இளமையும் கூடுது நினைத்தாலே நெஞ்சம் தேனூறுது நினைவுகள் இனிமைகள் ஆகுது பெண்மானம்மா பெண்மானம்மா பெண்மானம்மா
சோலையில் வாழ்ந்து வந்தது கொடுமா கொடுமா ஆஹா. கொடுமா கொடுமா ஆஹா. அடிக்கிற முறையா ஆஹா. நினைப்பது சரியா ஓஹோ. கண்ணிலே வந்தது எண்ணத்தில் வந்தது நினைப்பது சரியா நினைத்தாலே 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 என்னத்தாலே நினைத்தாலே இன்பம் தேனானது நினைவுகள் அலைகளை ஓடுது நினைவுகள் அலைகளாய் ஓடுது கனவாலே தொல்லை அதிகானது கனவுகள் இனிமைகள் ஆகுது பெண்மானம்மா அது உன்மானமா பெண்மானம்மா அது உன்மானமா நினைவில் நின்றாடுது எனக்கு அதுக்கு பொருத்தம் தானம்மா வந்தாரை வாழ வைக்க வண்டமே நாட்டிலே செந்தினைக்கு காவல் செய்யும் செழுந்தமிழ் செல்வியே வணக்கங்க 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 உங்கள் வரவேற்பிற்கு நன்றி நன்றி. நான் இருப்பது கழுகு மாமலை என் தாய் இந்த அரசு வெள்ளிமலை வேட்டை மார்க்கமாக வந்தேன் ஒரு அழகான புள்ளிமானை கண்டேன் கண்டவுடனே அடிச்சிருக்கலாம் தப்பு நேரம் தாவங்குட்டெல்லாம் கிழிச்சிட்டு போயிருக்கும் இவ்வழியாகவே நீங்க வந்தீங்கல்ல கொஞ்சம் நகராம இருந்திருந்தேன்னா அந்த பையன் கேட்கிறாரு என்ன கேட்ட அப்படி அதுக்கு நீ இங்க கிழிக்கிறதா நகண்டு நின்றதுனால ஓச்சு ஆ. இல்லைண்டா இதுல தானே விட்டுருப்பிய வழி கேட்டப்ப சொல்லணும் திரும்பி என்ன அவரு ஆகுது? கண் பார்வையில எந்த வழி அப்படின்னு கேக்குறாப்ல ஆ. கேள்விக்கு தான் பதில் அந்த கேள்வி உங்களுக்கு புரியுதோ கஞ்சாடு ஆமா கஞ்சாட புரியுறவருக்கு இந்த இடத்துல மானி இருக்குமா இல்லையான்றது தெரியாதா இருக்குமா இல்லையாங்கிறது உங்க அண்ணன் தான் வேற பிரச்சனை. வாய்க்குல போயிரும்போல இருக்கு உங்க அண்ணன் தான் எனக்கு பிரச்சனையே ஆ. ஆமா ஏதாவது 2 லைட் ஆஃப் பண்ணுங்களே ஒயிட் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க ரொம்ப பூச்சி மிக்குது பண்டு கதண்டுகள் நிறைய இருக்குப்பா புஷ்கர தீவு அதனால அப்படித்தான் அந்த மானை நீங்க கொடுக்க நான் வாங்கிக்கிட்டு போகணும் அவ்வளவுதான் மைக்கை இழுத்து தான் வச்சிருக்கோம் இருந்தாலும் அது வரத்தான் செய்யும் ஐ ஒண்ணு ஆஃப் பண்ணுங்கப்பா ஒண்ணு போடுங்கப்பா ஐ பயந்துராதீங்க எல்லாமே ஒரே line. எல்லாமே ஒரே கனெக்ஷனா ஓகே சரி அதனால நீங்க வந்து மாந்தடி வந்திருக்கீங்க ஆமா ஆமா நீங்க எந்த ஊரு கழுகு மாமலை கழுகு மாமலையா எங்க அப்பா அம்மா வெள்ளிமலை வெள்ளிமலையா ஆமா. ஏங்க வெள்ளிமலையில தான் எங்க ஐடி மாமன் இருக்கிறதே எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு எங்க குடும்பம் மட்டும்தாங்க அதெல்லாம் கிடையாது நீங்க உங்க குடும்பம் என் பையனை கூட கேட்டு பாருங்க என்ன கேட்கணும் உங்களுக்கு பையனா ஆமா ஆத்தாடி ஆ. ஏங்க அது உங்களுக்கு பையன் பத்தியெல்லாம் நீங்க கல்யாணம் ஆனவர் ஆ. எங்க ஐத்தைக்கு மாமனுக்கும் 3 பிள்ளைய இருக்கான் ஆம்பளை பிள்ளைய இன்னும் எந்த பிள்ளையும் கல்யாணம் ஆகல ம் ஆமா ஒருத்தர் வந்து பிரம்மச்சாரியா இருக்காரு அவர் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்ட்டாராம் சரி இன்னொருத்தர் இருக்காரு அவரும் கல்யாணம் பண்ணிக்கல பெரிய ஆனா ஒருத்தர் இருக்காரு பேர் அழகனா ஆ. எங்க ஐத்தமையன் ஒருத்தர் அவரை பார்த்து ஆசைப்படாத பெண்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது அப்பேற்பட்ட பேர் அழகே ஒருத்தர் இருக்காரு அவருக்கு தான் கூடிய சீக்கிரத்தில் திருமணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா நம்மள தான் சொல்றாங்க காட்டிக்க கூடாது அதனால நீங்க எங்க இருந்து வர்றீங்க அப்படின்ற விஷயத்தை உண்மையை சொல்லுங்க வெள்ளிமலை என்பது என் ஐத்தைக்கு மாமனுக்குரிய இடம் ஆமா. உங்களுக்கு அது தேவையில்லை சரி நீங்க இந்த மார்க்கமா வந்திருக்கீங்களே வேட்டையினுடைய தன்மை என்னன்றது தெரியுமா தன்மை எனக்கு தெரியாமையா இருக்குது ஆ. தன்மைக்கு ஒண்ணு கொண்டு வா இல்லன்னா கொன்றுவா நீங்க கொண்டு போக வந்தீங்களா கொண்டு போக வந்தீங்களா கொண்டுகிட்டு தான் போகணும் கொல்லக்கூடாது இருக்கட்டும் கொல்லா நோம்பு இருந்தால் எல்லா உயிர்களும் தொல்லும் கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னாங்க ஆ. கொன்னா பாவம் கொன்னவனுக்கு இது பாவம் இல்ல. நடைமுறையா உள்ளது கொன்னவனுக்கு பாவம் இல்ல தின்னவனுக்கு தான் பிடிச்சு கொன்றால் பாவம் தின்றவனை சேரும் அப்படின்றது மாதிரி ஆமா சரி அதெல்லாம் இருக்கட்டும் வேட்டையினுடைய தன்மை கொண்டு வா அல்லது கொண்டு வா ஆமா வேட்டையினுடைய தர்மங்கள் தர்மங்கிறது வந்து ரொம்ப இழைச்சு போனமான அடிக்க கூடாது பாத்தீங்களா? நோய் வாய்ப்பட்டு இருந்தா அடிக்க கூடாது அடிக்கப்படாது சின்ன மான் இருக்குல்ல வழுக்க குட்டி ஆமா அதையும் அடிக்க கூடாது வயது முதிர்ந்தாலும் வேட்டையாடக்கூடாது நொண்டியா இருந்தாலும் அடிக்க கூடாது புணர்ச்சியில் இருக்கும்போது ஆடக்கூடாது மாசமா இருந்தாலும் அடிக்க கூடாது அதே சமயத்துல படுத்து கிடக்கிற மிருகங்களையும் வேட்டையாடக்கூடாது சரி அதனால நீங்க தேடி இந்த மாநில இடத்துல இல்லைன்னு என் அண்ணனும் தோழியும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க இருந்தாலும் என்கிட்ட கேட்டு நிக்கிறீங்க அப்படின்னா ஏதோ எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்கு நீங்க உங்களை பார்க்கும் பொழுது மான் தேடி வந்தவரை போலவே தெரியல வேற ஏதோ ஒன்று தேடி வந்து மானுன்னு காரணம் காட்டுறீங்களோ அப்படின்றது மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் மனிதனுக்கு வரலாம் வாழ்க்கையை தான் சந்தேகமா போகக்கூடாது அப்படிம்பாங்க இருந்தாலும் நீங்க எங்க ஐத்தை மாமனும் இருக்கிற இடம் அந்த அடிவாரத்துல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றதுனாலதான் சாதி பற்று சன்னியாசிக்கு உண்டுன்பாங்கல்ல அந்த சன்னியாசிக்கும் உண்டு என்று சொன்னதற்காக இவ்வளவு நேரம் உங்கள்ட்ட ரொம்ப சமாதானமா பேசிக்கிட்டு இருந்தேன் இதுக்கு மேல இல்ல மான் பிடிக்காம நான் போக மாட்டேன் மான் இங்கதான் இருக்கு அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சு நிண்டிய அப்படின்னா உங்களுக்கு எனக்கு பிரச்சனை பெருசாயிரும் அவரை 10 பேர் வரணும் பஞ்சாயத்துக்கு பரவாயில்லையா இல்லன்னு சொல்லிடுறீங்களே இங்க நடக்கிறதே வேற மானி இல்ல என்ன சொல்லு என்ன ஒண்ணு மானி இல்ல சரி வாங்க போலாம் எப்படி சொல்றப்பா என்ன அப்புறம் பிரச்சனை தான்
கைய பிரச்சனை தாமா இல்ல போங்க அப்படின்னு நான் பக்கத்துல வந்தா ஓடி இருந்தா ஓட்டுரு போய் என்ன யாரு ஓடி போயிருமா ஓடி போயிருங்க கட்டல சுத்தம் மரியாதை நிமித்தமா எவ்வளவோ சொல்லியாச்சு. இங்க பாருங்க, நீங்க நானே இவ்வளவு நேரம் மரியாதையா தான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப முடிக்க நீங்க வாங்க போங்கன்ற வார்த்தைக்கு மறுவார்த்தை நான் ஒண்ணு பேசலையே. இல்ல இல்ல மரியாதை குறைவு கிடையாது. சரி நீங்க மான் இல்லன்னு மறுத்தா எப்படி தம்பி அடங்கி இல்லை என்ற வார்த்தை இல்லாமலே போயிடும். பாணியிலே புலிமான் பாகத்தை பச்சைமான் வேண்டுகிறதே ஒரு வெள்ளைமான் தம்பி காண மலர்ச்சிமான். என்ன அனிதா அனிதாவா என்ன பேரை சொல்ற? அனிதாவா என்ன என்ன தைரியம் இருந்தா அனிதா பேர் சொல்ற அளவுக்கு ஆளாயிட்டியா? யாரு போமா பேர் சொல்ற அளவுக்கு ஆளாயிட்டியா? மகனே என்னடி என்னமா என்ன என்னன்ற அனிதா சரியா இங்க பாருங்க, நான் இந்த மாதிரி பாவாடை உடுத்திருக்கேன், என்னால தட்ட முடியாதுன்றக்காக தட்டப்படாது. பேச்சுக்கு இல்ல என்ன பேச்சு பேச்சு இல்ல. சண்டை சச்சரவு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்களை பார்க்க எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு இடத்த விடுப்போங்க. உங்களையும் பார்க்க எனக்கு பிடிக்கல. ஏன் இடம் மாலை நான் கொடுத்துருங்க. பிடிக்கல பிடிக்கல ஏம்மா? நான் நிப்பேன். உங்க இடத்தை வந்து நான் தலையில தூட்டு போறேன். எனக்கு இடம் வேண்டாம். நான் வாய்க்குல எல்லாம் போதும் அம்மா. அதுதான் உண்மைதான். அதனால உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அதனால இந்த இடத்த விட்டு நான் திரும்பி பார்க்கறதுக்காட்டி போறது நல்லது. போங்க தம்பி. மாப்பிள கோவம் வர்றதுக்குள்ள கொடுத்துட்டா நல்லது. இவர் கோவம் என்ன பண்ண கொஞ்சம் போகுது? உங்க கோவம் என்ன பண்ண போகுது? நான் கோவப்பட்டாவே எனக்கே யோகம். என் கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஆ, கொஞ்சம் அப்படியே சும்மா மெதுவா எங்க அண்ணன் விசாரிச்சு பாருங்க, ஆ, எடுத்துருவேன். சரியா? ஆ. மோசமான ஆளு. கோவம் வந்தா எனக்கு யோகம் வந்தது மாதிரி. யாரு? எம்மக்கு உங்களுக்கு யோகம் தானே. ஆ. அந்த விநியோகத்தை நானே பண்றேன். ம், சரிங்களா? ம். யோகம் அதிர்ஷ்டமே, அதிர்ஷ்டம் கூட அதிர்ஷ்டத்துக்கு தான் வரணும், இருக்கட்டும். நம்ம இஷ்டத்துக்கு வராது தம்பி. ஏசத்துக்கு தான் வரும். தம்பி ஸ்ரீனிவாச வேடுவரே, நான் சொல்றேன், இதுக்கு மேல இங்க நின்று பிடிவாதம் முடிச்சு ம், இல்ல இங்கதான் மான் இருக்கு நான் பிடிக்காம போக மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னா ஆ. ராஜேசனுக்கு எனக்கு கை கலப்பா போயிடும். ஆ? எனக்கு சுத்தர பிடிக்காது. சரியா? அம்மா, தப்பிச்சு ஓடி போய் நான் ஒரு 10 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். சரி நான் உங்கள்கிட்ட கேக்குறேன், ஒரு 10 நிமிஷம் தானே நான் கொடுப்பேன். வாய்தா கொடுக்குறீங்களா? ஆமா, தப்பிச்சு ஓட சொல்லிருந்தேன். கொடுத்துட்டு. பரம்பரையா பரம்பரைக்கே வேட்டக்காரன் நானு. நம்ம என்ன பஞ்சாயத்துக்கா? பரம்பரையா வேட்டையாடுறா. ஆமா. ஜூம் பண்ணி எடுங்க, ஜூம் பண்ணி. இல்ல பரம்பரையா எடுங்க. வேட்டையாடுங்க, நல்ல ஜூம் பண்ணி எடுங்க. இவர நல்ல முகத்தை பாருங்க, பரம்பரையா வேட்டையாடுற மாதிரி தெரியுதா? ஏன், என்ன 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 பஞ்சத்துக்கு வேட்டையாட வந்து ஒரு பரம்பரை பரம்பரை பரம்பரையா நறுக்கு என்னத்த வேட்டையாடி கிழிச்சிருக்கீங்க. எங்க அப்பா காலைய பிடிச்சாரு. உங்க அப்பா காலை பிடிக்கிறது பெரிய வேலை. இன்னைக்கு எங்க தமிழ்நாட்டுல தான் நிறைய ஆண்கள் காலை பிடிக்கிறாங்க. எங்க அப்பா பிடிச்சதுனால தான் உங்களுக்கு எல்லாம் காளையர்கள்னே பேரு. காலை பிடிச்சா பரவாயில்ல, காலை தான் பிடிக்க கூடாது. காரி ஆகணும்னா கழுத காலை பிடிறாங்கல்ல, பிடிச்சிட்டாங்கல்ல. அந்த அதுவ பிடிச்சாங்க, நீங்க பிடிக்காது. இது காளையர்கள். ஓ ஆ. சரி, அப்ப காலை உங்க அப்பா. ஆமா, வேற யாரு? எங்க அம்மா. அம்மாவா? உங்க அம்மா? ஆமா அவங்க என்ன மாதிரி ஒரு பெண்ணுங்க, அம்மா. ஒரு பெண்ணே வேட்டையாடி இருக்காங்களா? எங்க அப்பா காளைய தானே பிடிச்சாரு. சரி. எங்க அம்மா சிங்கத்தை. அடக்கடவுளே, ஆ. எவ்வளவு பெரிய சாதனை. அதுவும் சிங்கம். சிங்கத்தை முறத்தால் அடித்து துரத்திய பெண்மணி வாழ்ந்த நாடு நாடு இந்த தமிழ்நாடு. ம். அப்பேற்பட்ட இடத்துல உங்க அம்மா ஒரு சிங்கத்தையே வேட்டையாடி இருக்காங்க அப்படின்னா சாதாரணப்பட்ட விஷயமா? ஆமா. சரி, உங்க அம்மா சிங்கம், நீங்க ஒரு சிங்க குட்டியை வேட்டையாடுறது இல்ல? இங்க இன்னும் கேளுங்க. என்ன அது கிளம்பிருச்சு? சரி, உள்ள பெட்டிக்குள்ள அவ்வளவு போட்டு வாய்ப்பு வாய்ப்பு அண்ணே, அது வந்துகிட்டே இருக்கு அப்படியே. கண்ணு வாய் எல்லாம் ஓடுது. ஐயோ அரிக்குது மாமா. சரிங்க, நீங்க வந்து பரம்பரை. சரி, அதுக்கப்புறம் வேற யாரு வேட்டையாடுங்க? எங்க அண்ணன் உங்க அண்ணன். எங்க அண்ணன் எலிய பிடிச்சாரு, என் தம்பி புளிய பிடிச்சாரு. எலி பிடிக்கிறதெல்லாம் பெரிய வேலையாக்கும். எலி எலி பிடிக்கிறது பிடிக்கிறது பெரிய வேலைன்ட்டு வந்து சொல்லிட்டு ரொம்ப இருக்காரு. கஷ்டமா. நான் ஒரு மாதிரியான ஆளு, கேட்டு பாருங்க. அது தெரியுமே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க மான் பிடிக்க வந்திருக்கீங்க. நீங்க முன்ன பின்ன மான் பிடிச்ச அனுபவம் உண்டா? இருக்கு இருக்கு இருக்கு. பிடிச்ச அனுபவம் இருக்கா? ஆமா. ஐயோ, அப்படியே இந்த மான் அப்படி கோட்டை விட்டிய? என்ன பிடிச்ச அனுபவம் இருக்குங்களே, ஏன் கோட்டை விட்டிய? ஏன் உங்க அண்ணன் தான் தடி தாண்டவர மாதிரி வந்து குறுக்க நிக்கிறானே? என் அண்ணன் தடுக்குனதுக்கு காரணம் வேற. முதல் காவல்ல என் அண்ணன், இருக்கட்டும். ரெண்டாவது காவல்ல தோழி, மூன்றாவது இங்க பாருங்க, இங்க பாருங்க. யார வேணாலும் பேசுங்க. சரிங்க. உங்க தோழியை பத்தி என்கிட்ட ஏன் சொல்லுங்க. என் தோழி உங்களை என்ன பண்ணா? அவ புழுகுனி மூட்டை. ஆமா, அவ புழுகுனி மூட்டைனா நீங்க பெரிய ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி. பாத்தீங்களா? மானன்றதே ஒரு பொய்ய சொல்லி இந்த இடத்துல நிக்கிறீங்க. நீங்களே சொல்லிட்டீங்க. ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தியான்னு தான் கேட்டேன். எல்லாரும் சக்கரவர்த்தி ஆயிர முடியாது, ஆ. அதுவும் ஹரிச்சந்திரனா ஆயிர முடியாது. சரி, ஆய் காட்டுறேன். நீங்க பிடிச்சிருக்கீங்களா பிடிக்கலையா? பிடிச்சிருக்கேன். ஏற்கனவே ஒண்ணு ஏற்கனவே இருக்கும்போது ரெண்டாவதுக்கு ஆசைப்படலாமா? இன்னும் குட்டி போடல. குட்டி
குட்டி போடலையா? அதுதான் கொஞ்சம் வேதனை. மண்ணுக்கு ஏத்த மாதிரி விவசாயம் இதனுடைய மூளை. ஆ. அப்ப நீங்க சரியில்லைன்னு நினைக்கிறதுனால இங்க பாருங்க, ஒவ்வொட்டு மண்ணுன்னு சொல்லல, வத்தலும் தொத்தலுமா இருக்குது. வத்தலும் எதுக்கு இம்சப்படுத்தணும்? ஐயே ஏன் அப்ப இந்த மானு நல்லா கொழு கொழுன்னு? ஆமா, கொழு கொழு. இப்ப நான் கேக்குறேன், ஊராங்குட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையன்ற மாதிரி ஆமா, அது வத்தலா இருக்கான், குட்டி போட முடியலையா? இது காடு மேடெல்லாம் நல்லா சுத்தி திரிச்சு நல்லா புல்லு பூண்டு செடிகளா திண்டு நல்லா உடம்பு கொழுத்து போய் நிக்குமா? இத கொண்டு போய் குட்டி போட வைக்கணுமா? ஆமா. என்ன ஒரு அகம்பாவம். 5ல பார்த்தேன், கொஞ்சம் பிஞ்சா இருக்குது. சரி, இப்ப நான் கேக்குறேன், அந்த வத்தலம் தொத்தலமா இருக்கிறத கொஞ்சம் ஏதாவது கொடுத்து ஏத்த வேண்டியதுன்னு. எவ்வளவு நாளுமா? ஒரு பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கா இல்லையா? சூது வெணையம், அத்தனையும் வெணையம். அதெல்லாம் இல்ல. உச்சங்கால நான் தான் காத்த அடிக்க முடியும். வேணா அடிச்சு பாருங்க. சரி வேடுவரே, இத்தனை ரீதியில பிடிக்கிறதுக்கு வழி இருந்து நீங்க பிடிக்கல. ஏன்னா குழி நோண்டி பிடிக்கலாம், வலை விரிச்சு பிடிக்கலாம், சிலை வைத்து பிடிக்கலாம், கனை தொடுத்து பிடிக்கலாம், அடிச்சு பிடிக்கலாம், சுட்டு பிடிக்கலாம். நீங்க ஏன் இந்த ரீதியில எல்லாம் மான பிடிக்கல? ஆக மொத்தம் நீ கொல்லத்தான் பாக்குற. ஆமா, அப்புறம் நீங்க என்ன சாம்பிராணி கட்டா வந்திருக்கீங்க? நான் என்ன கேக்குறேன், நீங்க சொல்றத பார்த்தா குழி வெட்டி பிடிக்கலாம்னா கால் ஒடிஞ்சு போயிடும், ஆமா. வலை விரித்து பிடிக்கலாம்னா சிராய்ப்பு ஏற்பட்டு போயிடும், சிலை வச்சு பிடிக்கணும்னா மண்டை பிளந்து போயிடும், ஆமா. அம்பு எய்து ஈட்டி எழுதி பிடிச்சுப்போம்னா உசுரே போயிடும். உசுரே. அப்ப நீங்க வந்து உயிரோட பிடிக்க வந்திருக்கீங்க. கையால கட்டி வாய்ப்பே இல்ல ராஜா, கையில பிடிக்கணும்னா வாய்ப்பு. அதனால சொன்னா கேட்கணும், சொந்த பத்தி இருக்கணும். சொன்னா கேட்கணும், சொந்த பத்தி இருக்கணும். மாடு மாடு என்று நீ வீண் வார்த்தையை மாறாமல் பேசியிருக்கிறேன், வீண் வார்த்தையை மாறாமல் பேசியிருக்கிறேன். சொன்னா கேட்கணும், சொந்த பத்தி இருக்கணும். இவர் வந்தாரு, கட்டுக்கதை ஒரு பயத்துல அவுத்தி விட்டாரு. ஓடி போன மாடபடிய இவர் வந்தாரு, கட்டுக்கதை ஒரு பயத்துல அவுத்தி விட்டாரு. வட்டமிட்டு காவல் காக்க எங்கள் மனத்தில் மாடு வந்தது என்று ஆட்டம் போட்டு பாட்டு பாடு. சொன்னா 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 கேட்கணும், சொன்ன பத்தி இருக்கணும். நீங்க எதுக்கு பண்ணி பாட்டியா? இடையில நம்ம பேசுறோம்ல, என்ன பேசிக்கிறோம், கொஞ்சம் அமைதியா பேசுறேன்னு இருக்காங்க. அந்த காட்டு பக்கம் நிக்குது பாருங்கன்னு கேட்டாங்க. பக்கத்துல முல்லைவன காடு. ஆமா. ஒரு மான என்ன 1000 மான் பிடிக்கும். போக மாட்டீங்களா? அதெல்லாம் குட்டி போட்டுருச்சு. ஆயுதங்கள் ஏந்தி வேட்டையாட முடியல, குட்டி போட்டுச்சா? ஆயுதங்கள் ஏந்தி வேட்டையாட முடியல, கையா ஆட்டிக்கிட்டு வந்து காரியேறு முறையிலே வேடுவரே உமக்கு இது நியாயமாகுமா? இது பொருத்தமாகுமா? வேடுவரே உமக்கு இது நியாயமாகுமா? வேறு அடுத்தவனும் தேடி பார்த்து வருத்தமாகுமா? சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். இளவத்து கிளி போல இவர் வந்தாரு, ஏமாந்து மாவன் இவர் ஓட போறாரு. இளவத்து கிளி போல இவர் வந்தாரு, ஏமாந்து மாவன் இவர் ஓட போறாரு. வேடுவரே உமக்கு இது நியாயமாகுமா? வேறு அடுத்த வண்ணம் தேடி பார்க்க வருத்தமாகுமா? சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். மான் இந்த இடத்துல இல்லைன்ட்டு நீங்க கேட்கறது மாதிரி இல்ல. மானை நல்லா பாத்தீங்களா? நல்லா பாத்து. எங்க பாத்திய? இந்த இடத்துல. இந்த இடத்துல மான் பார்க்க வாய்ப்பு இல்லை. எங்க பாத்திய? அதை தாண்டி. அதை தாண்டா. அதெல்லாம் தேவையில்ல. கொன்றுவேன். யாரு? கோவம் வந்துருச்சு. யாரு? என்ன? ஓடி பெருமா. ஓடுங்க, திருப்பி ஓடி பெரு. ஓடுங்க. எனக்கு கோவம் வர்றதுக்குள்ள ஓடி பெருமா. எனக்கு கோவமே வந்துருச்சு, ஓடி போயிருங்க. ஓடுங்கன்னு. உமக்கு கோவம் வந்தா தான் எனக்கு யோகம். என்ன யோகம் உங்களுக்கு? என்ன யோகம் உங்களுக்கு? அதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை என்ன ஆச்சரியம்? அதுக்கு என்ன ஒரு ஆம்பளை வாடா புறம்பியல. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல. ரோசமா பெத்தது உங்க அம்மா தானே? கொஞ்சம் கூட அறிவு இல்ல, சூடு சொரணை எதுவும் இல்ல. நீங்க எல்லாம் வேடு வரப்படி வந்து நிக்காம இதெல்லாம் ஒரு பொழப்பு. வாங்க 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 ஒரு பேசப்பீங்க. பொழப்பு என்னது? என்னங்க கேட்டேன்? மான குழி வெட்டி பிடிக்கலாம், வலை விடுத்து பிடிக்கலாம், சிலை வைத்து பிடிக்கலாம், கனி தொடுத்து பிடிக்கலாம். இத்தனை ரீதியில பிடிக்க இருந்தும் ஏன் நீங்க பிடிக்கலன்னு கேட்டேன். கையால பிடிக்கணும்னு சொல்லிட்டாரு. சரி, மானை எங்கெங்க பாத்தீங்கன்னாங்க ஒரு வார்த்தை கேட்டு. கடவுளே, இந்தாங்கம்மா, இங்க பாரு, 5000 ரூபாய்க்கு மட்டும்தான் நடிக்க சொல்லியிருக்காங்க. கந்த பெருமானி
நீ 7500 இதுவரைக்கும் யாரையும் நீ இப்படி ஒரு வார்த்தை கேட்டது 5500 தான் நடிக்க சொன்னது. உங்கள்ட்ட பேச நான் தயார் இல்ல. வாயை மூடுங்க. ஆ, இவர் என்னம்மா சொன்னாரு? எல்லாரும் தானே இருந்தீங்க. என்ன மானை எங்கெங்க பாத்தீங்கன்னு கேட்டது. என்னதான் சொன்னேன்? அதை எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? என்ன வேற ஒரு வாயில சொல்லுவோமா? பேசாதீங்க. அங்க வந்துருச்சு. அதனால அதை தாண்டிங்கிறாருங்க. வாடி போடு. சிவா சிவா அதை தாண்டிங்கிறாரு. அங்கதாமா அம்மா. பாத்து இங்கதாமா பாத்து அம்மா, அம்மா, அம்மா. அதை தாண்டி நம்பாதீங்க, கேட்காதீங்க. ஒரு நிமிஷம் போய் ஒரு நிமிஷம் கந்த பெருமானே, என் காதுல இருந்து ரத்தமே வந்துரும் போல இருக்கு. இப்படி அபாண்டமான பொய்யெல்லாம் சொல்லலாமா அந்த அதிகால வேலையில? அதை தாண்டின்னு இவர் தாங்க சொன்னாரு. ஏங்க, பெத்தவளும் தாய் பெண்ணு, கூட பிறந்தால சகோதரி பெண்ணு, கட்டிக்கிட்டீங்களே உங்க மனைவி பெண்ணு, உங்க மனைவி நீங்களும் கூடி பிறந்ததே உங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை, அதுவும் பெண்ணு. பெண்ணினத்துல இத்தனை இருக்கும்போது என்னை பார்த்து வாடி. என்ன நடிப்புடா சாமி. ஏயா நாடகம் நடந்துகிட்டு இருக்கையில லைட்டெல்லாம் கலட்டுறா? ஆ ஏயா மைக் செட்டுக்காரர் லைட்டை கலட்டுனீங்கன்னா அம்மா, நாடகம் கொஞ்சம் கேளுங்கம்மா. அம்மா கொஞ்சம் மட்டும் கேளுங்கம்மா. தாயும் பெண்ணே தாரமும் பெண்ணே, பெற்றிருந்தாலும் பெண்ணே, கூட பிறந்திருந்தாலும் பெண்ணே. பெண் பெண்ணுக்கு பிழை செய்யக்கூடாதுன்னு என்னை பெத்தவளும் சொல்லி வளர்க்கலையா? பூமாதேவி ஆகாதவாணி இவ்வளவு சொல்லி வச்சிருக்கிறதுல நான் போய் வாடி போடின்னு சொல்லுவேன். பெண்மனத்து ஆனம் என்று அம்பளுக்கு தெரியும், அந்த தம்பி வேணுங்கிறது இதுக்குதான். அந்த பொம்பளைக்கும் தெரியும் அந்த ஆழத்திலே எவ்வளவு பொய் உண்டு யாருக்கு தான் தெரியும். பொய். கோபப்படுறதுல வேதனை இல்லை. நான் இப்ப சொல்றேன். இந்த இடம் யாருது? நீங்க சிரிக்கிறீங்க. இந்த இடம் யாருது? இந்த இடம் யாருது? எங்க இடம்? அந்த இடம் அதுவே என்னோட. உங்களுக்கு தானே? ம். அங்க பாருங்க. என்ன? அந்த வெட்ட வெளி இருக்கா? ஆமா. அதையும் தாண்டி பெரிய கிணறு, கிணறையும் தாண்டி பெரிய வரப்பு, பரப்பையும் தாண்டி ஆலமரம், ஆலமரத்தையும் தாண்டி கம்மாக்கரை, கம்மாக்கரையும் தாண்டி காடு. அந்த இடத்துல நான் பார்த்தேன். ஏனே அதுக்காக போய் இவ்வளவு அதை தாண்டி இதை தாண்டி பரப்பை தாண்டி வாய்க்கால தாண்டி அப்படி நான் சொல்லிக்கிட்டு இருக்க பிடிக்கல. பிடிக்கல. ஏன்னா நான் மான பிடிக்கணும். சரிண்ணே. எனக்கு பிடிச்சிருக்குது அண்ணே. அதனால அண்ணே, நீங்க இந்த மானை பார்த்து எனக்கு தோடுக்கு ஆசைப்பட்டீங்களா, கொம்புக்கு ஆசைப்பட்டீங்களா, இல்ல தசைக்கு ஆசைப்பட்டீங்களா? ஏன்னா சில வேடுவர்கள் வந்து தோடுக்கு ஆசைப்படுவாங்க, சில வேடுவர்கள் மாமிசத்துக்கு ஆசைப்படுவாங்க, எனக்கு வேண்டாம். சில வேடுவர்கள் கொம்புக்கு ஆசைப்படுவாங்க. நீங்க எதுக்கு ஆசைப்பட்டீங்க? எனக்கு தோலெல்லாம் வேணாம். நான் ஒன்னும் தவம் செய்யல. நான் பார்க்கையில தெரியுது. தசையும் வேண்டாம். நான் சுத்த சைவ சைவ வேடுவர். ஆமா. அப்புறம் வேற எஸ்ஆர் கண்ணன் கூட இன்னும் ஒண்ணு இருக்கே, கொம்பு. கொம்பு. அதுதான் அதுக்கு மட்டும் 32 தெரியுது. கோல்கேட் விளம்பரம் மாதிரி. என்ன சொட்டாம் போடுறீங்களே மிட்டாய் மாதிரி. அப்ப ஏற்கனவே கொம்பு பிடிச்சிருக்கீங்களோ? என்ன? சரி, தேடி வந்த மானை நல்லா பாத்தீங்களா? பார்த்தேன். நல்லா பாத்துருந்தீங்கன்னா அந்த மானுக்கு உள்ள, அந்த மானுக்கு உரிய, அந்த மானுக்கு உண்டான, ஆனா அந்த மானுக்கு உண்டான அடையாளம் காயாத கானகத்தே நின்றுள்ள காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் காரிகையே காரிகையே காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நின்றுள்ளாவும் நற்காரிகையே மேயாதமான் மேயாத மான் இதுவும் மேகாதமா புல்மேகாதமான் புல்மேயாத மான் புள்ளி மேவாத மான் மேயாத மான் மேயாத மான் மேயாத மான் புள்ளி மேவாத மான் மேயாத மான் மேவும் கானகமடைந்து நரசந்தனமும் புனுகும் கமலும் கலபங்கலிந்து சுணங்கும் படர்ந்து மேயாத மான்
மேவும் கனடைந்து சந்தனமும் புருகும் கமலும் மங்களனைந்து நுங்கு படர்ந்திட மேகாதமான் கானை குறவர் கண்மணியின மனக்கான கோயிலில் நீரோடையது மேயாதமான் காண குறவகன் மணியன மலகான குயிலி நிகர்கிற உடையது மேகாதமான் தேனும் பாகும் தினிமாவும் தின்பதனால் ஒரு உள்ளொரு போதும் தேனும் பாவும் தினைமாவும் தின்பதனால் ஒரு உள்ளொரு போதிலும் தேனும் பாகும் தினிமாவும் தின்பதனால் ஒரு உள்ளொரு போதும் மேயாத சாயாத கொம்புரல் இருந்தாலும் சாயாத கொம்புரல் இருந்தாலும் அதுதான் தலை நிமிர்ந்து பாயாத தலை நிமிர்ந்து பாயாத மான் மானே மான்பர கண்டதுண்டோ இல்ல இல்ல மான்பர கண்டதுண்டோ பொன் போன்ற நல்மேனி பானே புவிதனில் துளங்கி அழகி மான்பர கண்டதுண்டோ 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 உண்டோ 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 இல்ல 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 இது மானே இல்ல இல்ல என்னைய தான் தேடி வந்திருக்கீங்க ஏன் அவ்வளவு பெரிய பொய் எதுக்கு என்ன தேடி வந்தீங்க எங்க அண்ணனை கூப்பிடவா புரியல அண்ணன் நிக்கிறார் தயாரா. நீயேதான் எனக்கு மனவா மாலையிட்டு கைபிடிக்கும் ஜீவாட்டி நானே தான் ஒண்ணு நோ நோ அன்பே அன்பே கொள்ளாதே கண்ணே கண்ணே கெல்லாதே பெண்ணே புன்னகையில் இதயத்தை ஒழிக்காதே ஐயோ உன்னலையில் உயிரை குடிக்காதே அன்பே அன்பே கொள்ளாதே கண்ணே கண்ணில் கில்லாதே பெண்ணே உனது மெல்லிடை பார்த்து அடடா பிரம்மன் கஞ்சனடி சற்றே நிமிர்ந்தே தலை சுட்டி போனே ஆகாவணி வள்ளனடி ஆ ஆ மின்னலை பிடித்து தூரிகை அமைத்து ரவிவர்மன் எழுதிய வதனமடி 100 அடி படித்தேன் ஆரடி ஆட்டு சிற்பிகள் செதுக்கிய உருவமடி இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீரான் நீரான் அழகியடி தன்னை அழகும் மொத்தம் சேர்த்து என்னை வதைப்பது கொடுமையடி அன்பே அன்பே கொள்ளாதே பொன்னே கண்ணே கில்லாதே பள்ளி பள்ளி கந்தபெருமானி இறைவா இப்படியெல்லாம் எனக்கு ஒரு சோதனையா என்ன கொடுமை சரவணா இதெல்லாம் மனம் படைத்தேன் உம்மை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உம்மை மணப்பதற்கு மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உண்மை மனப்பதற்கு
வரிசங்கம் நின்றாங்கே ஒளி இசைக்க மத்தளம் நீளம் ஒரு சொலிக்க வரிசங்கம் நின்றாங்கே ஒளி இசைக்க கைத்தலம் நான் பட்ட கனவு கண்டேன் அந்த கனவுகள் நினைவாக உறவு தந்தாய் மனம்படி தேனுமை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உம்மை மணப்பதற்கு. பள்ளியறையில் நான் தனித்திருந்தேன் பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாய் துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன் தோழி தூக்கத்தில் கனவென்று தான் உரைத்தாய் மனம் படைத்தேன் உம்மை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உம்மை மணப்பதற்கு உம்மை மணப்பதற்கு உம்மை மணப்பதற்கு. வள்ளி அரோகரா வரவே வேலனாக வந்ததும் வேடனாக வந்ததும் யான்தான். எனக்கு ஒரு வரம் ஒன்று தாருங்க. என்ன? இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் யாவருமே 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வயானை சமீத சுப்பிரமணியன் என்று எனக்கு முதலிடம் தர வேண்டும். அதுவே என்னுடைய வரம். இன்று முதல் அனைத்து மக்களுமே நலமுடன் இருப்பார்கள். அது மட்டுமல்லாது வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன் என்று எல்லோரும் அழைக்கட்டும். கெட்டி மேலவாத்தியங்கள் முழங்கட்டும். நாடு தழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், ஊரு தெளிக்க வேண்டும், ஞான தங்கமே உத்தாரர்கள் வாழ வேண்டும். வட்டி பெருக வேண்டும், பால்பான பொங்க வேண்டும், கூத்து பெருக வேண்டும், ஞான தங்கமே ஊராரர்கள் வாழ வேண்டும். பவமான துளங்குபட்டு பாதார பந்தமுனது திராம ரூபம் உலகில் நித்திய ஜெய மங்களம். ராஜீவ நடனத்தாக ராஜாதி ராஜமைந்த ஸ்ரீராம ரூபம் உலகில் நித்திய சுப மங்களம். மங்களம் 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 சுபமங்களம். தவத்திருடி சங்கரா சுவாமி நாமம் வாழ்க வாழ்க. அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. தென்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவனே போற்றி 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 போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஜெய ஸ்ரீராம ஜெயமோ. ஜெய் ஜிராசனே. எங்க பப்பனு டேரா சொல்லுங்க மாப்பிள்ளை நீங்க. இங்கு முருகனாக வீட்டிற்கும் அருமையான மாமா சீனிவாசன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. வள்ளியாக வீட்டிற்கும் அருமை அக்கா அனிதா அக்கா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நாரதராக கவிராஜ் அண்ணார் அவர்களுக்கு பொன்னாடை அங்கே கொடுத்துருங்க, அவர்கிட்ட கொடுத்துருங்க. பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பபுனாக நடித்த அருமை தம்பி தமிழ்வேந்தன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. டான்சர் வி அனிதா சகோதரி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. என்னது என்னது ஒண்ணுமே புரியல. இங்கு மிருதங்கம் வாசிக்கும் அன்பு சகலை காளீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. மற்றும் ஆல்ரவுண்ட் வாசித்த அருமை மாமா ஏகே அருள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. தாளம் இசைத்த தியாகராஜன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. தலைவர் இப்போ தெரிவார், சும்மா கொடுங்க அப்படியே. இங்கு தியாகராஜன் தாளம் அவர்களுக்கு முன்னாடி இருக்கிறது. இங்கு சிறந்த முறையில் வண்ண திரையரங்கம் அமைத்த பிடாரியம்மன் வண்ண திரையரங்கம் பெருமாநாடை சேர்ந்த அண்ணா
அன்பு உள்ளத்திற்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. மற்றும் எங்களுக்கு வலைதளம் மூலமாகவும் எங்களை வெளிநாடு உள்நாடு மற்றும் எல்லா ஊர்களுக்கும் ஒளிபரப்பச் செய்யும் அருமை அன்னார், இது உங்கள் ஒரு யூடியூப் சேனல் அவர்களுக்கு பொன்னாடை அணிக்கப்படுகிறது. இங்கே சிறந்த முறையில் ஒளி அமைத்து கொண்டிருக்கும் அருள்முருகன் அன்னார் அவர்களுக்கு மிகச்சிறந்த ஒளிபெருக்கிங்க, அருமையான ஒளிபெருக்கி அன்னார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. எங்களது வாகன ஓட்டுநர் அருமை அன்னார் சிட்டிக் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை அணிக்கப்படுகிறது. அண்ணா இந்த வாகன ஓட்டுநருக்கு ஒரு பொன்னாடை கொடுத்துருங்க. வேன் டிரைவர் இந்த வேனை மேடைக்கே கொண்டு வர்றாரு கண்ணன். ராஜேந்திரன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை. இங்க நாடக அமைப்பாளர் அன்பு சகோதரர் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் ராஜேஷ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. இந்த வாகன ஓட்டிக்கு ஒன்று போனோம் ராஜா, எங்களுக்கு பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டிய அன்பு கிராமத்தார் கம்பங்காடு அன்பு கிராமத்தாரர்களுக்கு எங்கள் நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் இசைக்குழுவின் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் ஒளி சிறந்த முறையில் அமைத்து கொடுத்திருக்கும் அன்பு உள்ளம் அருள்முருகன் கம்பங்காடு உள்ளூர் மைக் செட்டு தான் மிக சிறந்த முறையில் ஒளி அமைத்து கொடுத்த அருமை அன்னார் அவர்களுக்கும் அதில் பணிபுரிந்த அன்னார் அவர்களுக்கு எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி.